வணக்கம். இது குரலின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய உணர்வுகள். இக்கதையில் வரும் பெயர்கள் அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு: சிக்கலில் தெரிந்த உண்மையான நண்பன். ஒரு அழகிய கிராமத்தில் அருண் மற்றும் விக்ரம் என்ற 2 நண்பர்கள் இருந்தார்கள். சிறு வயதில் இருந்தே இருவரும் பிரியாத நண்பர்கள். கிராமத்தில் எல்லோரும் இவர்களை பார்த்து இருவரும் எப்பொழுதும் சேர்ந்துதான் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஒரு நாள் காலை விக்ரம் உற்சாகமாக அருணுடன் சொன்னான், அருண், நம்ம கிராமத்து அருகிலே இருக்கிற ஒரு பெரிய காட்டுக்குள்ள போயிட்டு வரலாமா? கொஞ்சம் அவெஞ்சரா இருக்கும். அருண் சிறிது தயங்கினான். காட்டுக்குள்ள போகணுமா? அங்கே விலங்குகள்லாம் இருக்குமே என்று கேட்டான். விக்ரம் சிரித்து கொண்டே சொன்னான், நான் இருக்கிறேன், பயப்படாத. நண்பன் இருக்கும்போது என்ன பயம்? இந்த வார்த்தை அருணுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. இருவரும் காட்டுக்குள் நடைப்பயணம் தொடங்கினார்கள். காட்டுக்குள் காற்று குளிராக இருந்தது. பறவைகள் கீச்சென்று பாடினர். அவர்கள் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் நடந்தார்கள். அப்பொழுது திடீரென்று புதருக்குள் இருந்த பெரிய கரடி வெளியே வந்தது. அதை பார்த்ததும் விக்ரம் மிகவும் பயந்தான். ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அருகில் இருந்த மரத்தில் வேகமாக ஏறிக்கொண்டான். ஆனால் அருணுக்கு மரம் ஏற தெரியாது. அவன் தனியாக நின்று கொண்டிருந்தான். இதயம் வேகமாக துடித்தது. அப்பொழுது என்ன செய்வது என்று அவன் பயந்தான். இப்பொழுது அவனுக்கு ஒரு பழைய விஷயம் நினைவுக்கு வந்தது. கரடி இறந்த மனிதர்களை தாக்காது. உடனே அருண் தரையில் படுத்து கொண்டு மூச்சை நிறுத்தி கொண்டு இறந்தவன் போல் அசையாமல் இருந்தான். கரடி மெதுவாக வந்து அவனை நுகர்ந்தது பார்த்தது. அவனை அசையவில்லை. சில நொடிகள் கழிந்து கரடி அவன் இறந்தான் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து மெதுவாக சென்றது. கரடி முழுவதும் மறைந்த பிறகுதான் விக்ரம் மரத்திலிருந்து கீழே இறங்கினான். அவன் சிரிப்புடன் கேட்டான், அருண், கரடி உன் காதுல என்ன சொல்லுச்சு? அருண் மெதுவாக எழுந்து விக்ரமனை பார்த்து சொன்னான். அவன் அமைதியாக சொன்னான், கரடி எனக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொன்னது. சிக்கலில் உன்னை விட்டு போகும் நண்பர்களை நம்பாதே. இந்த வார்த்தையை கேட்டவுடன் விக்ரமன் முகத்தில் சோகமாக மாறியது. அவன் தன் தவறை உணர்ந்தான். மன்னிச்சிடு அருண், நான் பயந்துட்டேன். இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உண்மையாக சொன்னான். அருண் சிரித்தான். அன்று இருவரும் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். இக்கதையில் சொல்லும் பாடம்: சிக்கலில் நம்முடன் இருப்பவனே உண்மையான நண்பன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். குரலின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் குரலின் கதையில்.